தமிழ்நாடு போராட்டம் வெல்லும். ஒன்றிய அரசை கண்டித்து திமுக பொதுக்கூட்டம். பெருநெற்கிள்ளி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட கழக சார்பில் ஒன்றிய அரசை கண்டித்து தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் திமுக கண்டன பொதுக்கூட்டத்திற்கு மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான வசந்தம் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கழக கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் பெருநெற்கிள்ளி கலந்து கொண்டு மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதி குறைப்பதையும் ஹிந்தியை திணிக்கும் ஒன்றிய மோடி அரசை கண்டித்து சிறப்புரையாற்றினார். மலை சிறுத்தது மக்கள் தலை பெருத்தது என்கிற வரலாற்றை எந்த நிகழ்ச்சியை நடத்தினாலும் ஒரு புதுமையாகவும் புது மாதிரியாகவும் முன்மாதிரியாகவும் நடத்தக்கூடிய ஆற்றல் மிக்க மாவட்ட கழக செயலாளர் அருமை இளவன் வசந்தம் கார்த்திக் அவர்கள் இந்த கண்டன கூட்டத்தையும் மிக சிறப்பாக இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற பேராபத்து என்ன? பேராபத்து தமிழ்நாட்டிற்கு மாத்திரமா என்றால் இல்லை, தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டையும் கடந்து இந்திய ஒன்றியத்தில் 36 மாநிலங்கள் இருக்கிறது. 36 மாநிலங்களும் ஒன்றிய அரசு என்கிற மத்திய அரசுக்கு கட்டுப்பட்டு இறையாண்மைக்கு கட்டுப்பட்டு இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த இயக்கத்திற்கு குந்தகம் ஏற்படுத்துகிற விதத்தில் மத்தியில் இருக்கிற மோடியும் அமித்ஷாவும் RSSும் தொடர்ந்து பிற மாநிலங்களில் பல்வேறு மாநிலங்களின் உரிமைகளை பறித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி மாநிலங்களை உரிமைகளை பறிக்கிற பொழுது மற்ற மாநில முதலமைச்சர்கள் எல்லாம் அந்த உரிமைகள் பறிபோனாலும் ஆட்சியும் அதிகாரமும் வேண்டும், பதவியும் பணமும் வேண்டும் என்று சமரசமாய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஒருவர்தான் நெஞ்சுரத்தோடு தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞரின் வழிவந்த 4ஆம் திராவிட தமிழினத்தின் தலைவர், கழக தலைவர், தமிழக முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் ஒருவர்தான் மத்தியில் இருக்கிற மோடிக்கும் RSSக்கும் சிம்ம சொப்பனமாக இருக்கிற இந்திய தேசியத்தின் ஒரே மகத்தான தலைவர், கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் ஒருவர்தான், நமது தலைவர் ஒருவர்தான். ஆகையால்தான் இன்றைக்கு மாதம் ஒரு முறை கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். மத்தியில் இருக்கிற மோடி ஆட்சி 2014 வந்தார்கள். 2G என்கிற ஒரு அலைக்காற்று கூட நடந்துவிட்டது என்று ஊதி பெருக்கி ஆட்சிக்கு வந்த RSS மோடியும் 19-24 என்று இன்றைக்கு 3வது முறையாக ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிறார்கள். 11 ஆண்டு காலம் மத்தியில் இருக்கிற மோடி ஆட்சி தொடர்ந்து பிற மாநிலங்களை, பல்வேறு மாநிலங்களின் உரிமைகளை பறித்து மொழிகளை நசுக்கி, குறிப்பாக ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை அடக்கி, இஸ்லாம் கிறிஸ்துவ மக்களை எல்லாம் நசுக்கி, RSSின் கோட்பாட்டோடு ஆட்சி பீடத்திலே மிருகபலத்தோடு 10 ஆண்டு காலம் மோடி ஆட்சி இருந்தது. ஆனால் 2024 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நமது கழக தலைவர் திராவிட முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் ஒருவர்தான் இந்திய கூட்டணியை உருவாக்கி 400 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கைப்பற்றுவோம் என்று இருமாப்போடு மோடியும் அமித்ஷாவும் RSSும் கொக்கரித்த நேரத்தில் அவர்களுக்கு பாடம் புகட்டி வெறும் 240 தொகுதியாக குறைத்த மகத்தான தலைவர், கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் ஒருவர்தான். ஆகையால்தான் இன்றைக்கு வருகிற பொழுது கேட்டார் மாவட்ட செயலாளர், தொடர்ந்து அவர்களோடு யுத்தம் நடத்தி கொண்டிருக்கிறோம், யுத்தத்தினுடைய முடிவு என்னவாகும் என்று கேட்டார். ஒன்றுமாகாது. மத்தியில் இருக்கிற மோடி 2029 RSS, மோடி, பாரதிய ஜனதா வேரோடும் வேரடி மண்ணோடும் கொண்டு போய் புதப்பொழியில் புதைக்கிற பெரும்படியை திராவிட மண் எடுத்தார்கள். நாம் சாதாரண சோத்தால் அடித்த பிண்டங்கள் அல்ல, பதவிக்கும் பணத்திற்காக அலைகிற கூட்டம் அல்ல, வானத்தில் பறக்கிற வல்லூர் கூட்டம் போல ஊனுக்கு அலைகிற உணர்ச்சற்றவர்கள் அல்ல. நான் வாழ வேண்டும், நான் பேசுகிற மொழியாக வேண்டும், எனக்கு பின்னால் என் சந்ததி, என் பேரப்பிள்ளை என்று 2021 அல்ல 3021 திராவிட தமிழ் சமுதாயம், தமிழும் திராவிடமும் சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்பதற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆகையால்தான் இன்றைக்கு எதிர்க்கிறோம். என்ன பிரச்சனை? தமிழ்நாட்டிற்கு மட்டும் என்ன பிரச்சனை? தமிழர்கள் அறிவார்ந்தவர்கள்,
தமிழர்கள் தொலைநோக்கு பார்வை உள்ளவர்கள், தமிழர்கள் சுயமரியாதை உள்ளவர்கள், தமிழர்கள் தன்மானம் உள்ளவர்கள், தமிழர்களுக்கு நாளை என்ன நடக்க போகும் என்கிற ஊன்று பார்க்கிற மாஸ்டர் திங்கிங் என்று சொல்வார்கள். தொலைநோக்கு சிந்தனையும் பார்வையும் உள்ள இனம் இந்தியாவில், ஏன் உலகத்திலேயே தமிழனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. காரணம், தமிழன் அறிவார்ந்தவன், மூத்த குடிமகன். நாம் பேசுகிற மொழி 5000 ஆண்டுகளுக்கு முன்னே தோன்றிய மொழி. நாகரிகம், பண்பாடு, வீரம், கலை, இலக்கியம் என எல்லாவற்றையும் உள்ளடக்கிய இனம் திராவிட தமிழ் சமுதாயம். ஆகையால்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கைபர், போலன், கணவாய் வழியாக ஊடுருவிய ஆரிய கூட்டத்தை அன்று முதல் இன்று வரை ஆரிய திராவிட போர் என்று எதிர்த்துக் கொண்டிருக்கிறோம். அதுதான் அந்த இனப்பகை கூட்டத்திற்கு நம் மீது ஏற்பட்டிருக்கிற வன்மம், நம் மீது ஏற்பட்டிருக்கிற கோபம். அதைதான் இன்றைக்கு எப்படியாவது கணக்கு தீர்க்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். RSS, மோடி, நிர்மலா சீதாராமன், அமித்ஷாவுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன், இந்த கள்ளக்குறிச்சியில் என்று நான் பிரகடனப்படுத்துகிறேன். இங்க வந்திருக்கிற கூட்டம், திரண்டிருக்கிற கூட்டம், மேடையில் இருக்கிற தலகரத்தர்கள் பதவி பணத்திற்காக அல்ல. எங்களுடைய தேக்கமர உடலை தீக்கரையாக்கினாலும் திராவிடமும் தமிழும் வாழ்வதற்காக உயிர் துறக்கிற மறவர் கூட்டம் இந்த கூட்டம். இது மறவர் கூட்டம், மானமுள்ள கூட்டம். தமிழர் கூட்டம் என்பது, தமிழர் என்று ஒரு இனம் உண்டு, தனியாக ஒரு குணம் உண்டு என்று வரலாற்றை தொடர்ந்து நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம், புதுப்பித்துக் கொண்டிருக்கிறோம், பதித்துக் கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் தான் மான உணர்ச்சியோடு இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறோம். அந்த உணர்ச்சியை தான் நமது கழக தலைவர் இந்தியாவில் இருக்கிற 36 மாநிலங்களையும் அழைத்து இன்றைக்கு என்ன சொல்லுகிறார்கள்? மக்கள் தொகையின் அடிப்படையிலே நாடாளுமன்ற தொகுதியை பங்கிட போகிறது என்று சொல்லுகிறார். இந்த மேடை அன்பழகனுக்கு ஒதுக்கப்பட்ட மேடை. திண்ணையில் இருக்கிற கிழவனுக்கு திடீரென்று வந்தது திருமணம் போல எனக்கு வாய்ப்பை தந்திருக்கிறார்கள். நான் சுருக்கமாக முடித்துக் கொள்ளுகிறேன். ஒன்றை சொல்லுகிறேன், இது அறிவார்ந்த சமூகம் என்பதனாலே பெரியாரின் குருகுலத்தில் படித்து அண்ணாவின் தம்பியாக இருந்த தலைவர் கலைஞர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக 1971 அண்ணாவின் பேரறிஞர் அண்ணாவின் மறைவுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த பொழுதுதான் முற்போக்கான பல திட்டங்களை நிறைவேற்றினார்கள். அந்த முற்போக்கான பல திட்டங்களில் இளம்பிள்ளை வாதத்தை ஒழித்தது, தொடுநோயை ஒழித்தது, அம்மை நோயை ஒழித்தது, காவராவை ஒழித்தது, கைரிக்ஷாவை ஒழித்தது, கண்ணொளி திட்டத்தை கொண்டு வந்தது என்று பல்வேறு திட்டங்களை தந்தார்கள். மிக முக்கியமாக ஈழத்தமிழர்கள் ஒரு முறை சொன்னார், மாங்குலியும் மரம் கொத்தியும் கூடு திரும்ப தடையில்லை, நாங்கள் மட்டும் நாடு திரும்ப முடியவில்லை என்று சொல்லி, மானமுள்ள தமிழச்சி தாய் ஒரு குழந்தை பெற்று பால் ஊட்டுகிற பொழுது கணவன் வந்தால் கூட மார்பை இழுத்தும் போடக்கூடிய மரத்தமிழச்சி சொன்னால், நான் உலகமெங்கும் பரவி இருக்கிறோம், எங்களுக்கு தனித்தமிழ் ஈழம் வேண்டும் என்பதற்காக உலகத்தில் விபச்சாரம் செய்து அதில் ஈட்டப்படுகிற பணத்தை சிங்கள ராணுவத்தை வீழ்த்துவதற்கு, ஆயுதம் வாங்குவதற்கு புலிகளுக்கு தருகிறேன் என்று மானத்தமிழச்சி ஒரு முறை சொன்னார். அதை கேட்டுவிட்டு ரத்தம் கொதித்தது. ஆனால் அவளுடைய உணர்வை நான் மதித்தேன். அதே போல நண்பர்களே, மத்தியில் இருக்கிற மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் RSSக்கும் நிர்மலா சீதாராமுக்கும் சொல்லுகிறேன், 71 குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை தலைவர் அறிவிக்கிறார். அப்பொழுது வெறும் 25 ரூபாய் 50 ரூபாய் தான். சீனாவிலே மக்கள் தொகை அதிகம், 40 லட்சம் பேர், 40 கோடி பேர் இருந்த சுதந்திரமான இந்தியாவில் மலமல என்று 50, 60 என்று வருகிறது. இந்திரா காந்தி அம்மையார் மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். மற்றவன் எல்லாம் பிள்ளை பிறப்பது கடவுளின் வழி என்று சொல்லுகிறார். கடவுளால் பிள்ளை பிறக்கிறது, அரச மரத்தை ஆலமரத்தை சுத்தி வந்தால் பிள்ளை பிறக்கும் என்ற நம்பிக்கையிலே மதத்தின் ரீதியாக ஒவ்வொன்றும் பிள்ளையை பெற்றுக்கொண்டே இருக்கிறார். இது பகுத்தறிவு மண் அல்லவா, பெரியார் மண் அல்லவா, சுயமரியாதை மண் அல்லவா, அறிவார்ந்த மண் அல்லவா? இது பிள்ளை கடவுளால் இல்லை, கணவன் மனைவியால் பிறக்கிறது என்பதனாலே குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்து முழுமையாக அந்த திட்டம் நிறைவேற்றப்படுகிறது. அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டதனாலே தமிழ்நாடு மக்கள் தொகை கட்டுப்பாட்டிற்கு வருகிறது.
கட்டுப்பாட்டுக்கு வருவதனாலே பல திட்டங்கள் நிறைவேற்றப்படுகிறது. 100% கல்வி, பொருளாதாரம், உள்கட்டமைப்பில் வளர்ந்திருக்கிறோம். ஒன்றை சொல்லி நான் உரையை நிறைவு செய்கிறேன். இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டம் வெறும் அறிவு புரட்சியால் சட்டத்தில் மாத்திரமல்ல, அன்றைக்கு இருந்த அரசு பணியாளர்கள் முதலிலே பார்ப்பனர் அல்லாதவர்கள் படித்துவிட்டு நம்மளுடைய முன்னோர்கள் வேலைக்கு போகிறார். வேலைக்கு போகிற பொழுது வேட்டி கட்டியவன் அப்பொழுதுதான் முழுக்கால் சட்டையை போடுகிறான். சட்டையை போட்டுக் கொண்டு மிதிவண்டிக்கு போனால் தெருவில் இருக்கிற நாய் அவனை கடிக்கும். தெருவில் இருக்கிற நாய் கடித்தது மாத்திரமல்ல, அப்பொழுது கேட்டான், என் வீட்டு மனைவியை நல்லா கவனிங்க, என் வீட்டு மனைவியை குடும்ப கட்டுப்பாடுக்கு கூட்டு போற, அவ 10-15 நாள் ஆகும் திரும்பி வர வரல என் வீட்டுல யார் சோறு போடுறதுன்னு சில பேர் கேட்டான். சமைக்கிறது யார்? சில பேர் கேட்டான், எனக்கு மனைவியா வருவியான்னு பெண் பணியாளர்களை கேட்டான். அதையும் தாண்டி கழக தலைவரும் தமிழக முதல்வர் கலைஞர் சொன்ன திட்டத்தை பைத்தியக்கார மத்தியில் இருக்கிற மோடி, அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் போன்ற அரசு அவ்வளவு கொடுமைக்கு இடையிலே இந்த திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறோம். அதற்குதான் தண்டனையா? அதற்குதான் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை குறைத்து வடக்கே நாடாளுமன்ற உறுப்பினர்களை கூட்டிக் கொண்டால் எதேச்சகார அதிகாரத்தோடு இருமாப்போடு RSS சாதிய கட்டமைப்பை, மனு தர்மத்தை மீண்டும் நிலைநிறுத்த நினைத்தால் கள்ளக்குறிச்சியில் பிரகடனப்படுத்துகிறேன். தேசிய ஒற்றுமையை, இந்திய ஒற்றுமையை அன்றையிலிருந்து இன்று வரையும் நாங்கள் பேணி காக்க பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். எப்படி திராவிட நாடு கொள்கையை கைவிடுவதற்கு சீன போர் காரணமாக இருந்தது, அதற்கு பிறகு இந்தியாவின் ஒற்றுமையை நிலைநிறுத்த திராவிட நாடு கொள்கை காரணம் இருக்கிறது, கைவிடப்படுகிறது என்று அண்ணா அறிவித்தார். இப்பொழுது நான் சொல்லுகிறேன், இங்கு இருக்கக்கூடிய கூட்டம் தானாக கூட்ட வந்த கூட்டம், கூட்டி வரப்பட்ட கூட்டம் அல்ல. கள்ளக்குறிச்சி மண் ஒரு கந்தக பூமி, மலைப்பகுதி, எனக்கு நன்றாக தெரியும். ஓராண்டு காலம் உங்களை சுற்றி வந்து கொண்டிருக்கிறேன். உங்களுடைய உணர்ச்சி, உங்களுடைய எழுச்சி, திராவிட தமிழ் உணர்ச்சி எனக்கு தெரியும். அதை வைத்து சொல்லுகிறேன், மத்தியில் இருக்கிற மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் தொடர்ந்து நாடாளுமன்ற தொகுதியை குறைக்க வேண்டும், இந்தியை திணிக்க வேண்டும், தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட வேண்டும் என்று மாத்திரமல்ல, இன்றைக்கு தர்மேந்திர பிரதான் என்கிற கல்வி அமைச்சர் நமது தமிழச்சி தங்கப்பாண்டியன் உரையாற்றுகிற பொழுது தமிழர்கள் அயோக்கியர்கள் என்றும் அறிவியலிகள் என்றும் சொல்லுகிறார். கலைஞரின் பிள்ளை கனிமொழி எழுந்தது, நம் மகள் திராவிடத்தின் மகள் எழுந்து நின்று கேட்ட பொழுது திரும்பி மன்னிப்பு கேட்டிருக்கிறான். அரே தர்மேந்திர பிரதான், ஒரு முறை அல்ல 100 முறை நான் கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். எனவே மண்டியிடாத மரத்தமிழர் கூட்டம் என்பதனை நிரூபித்திருக்கிறோம். ஆனால் அதற்கு பிறகு இன்றைக்கு நடந்திருக்கிறது. உரையை முடித்துக் கொள்ளுகிறேன். நிர்மலா சீதாராமன் என்கிற பூண்டு பிடிக்காத, சிறிய வெங்காயம் பிடிக்காத ஊருக்கா மாமி, பூண்டு பிடிக்காத, சின்ன வெங்காயம் பிடிக்காத ஊருக்கா மாமி, மக்களை சந்திக்காமல் 3 முறை இந்தியாவின் நிதி அமைச்சர். நான் ஒரு நாணயமான பேச்சாளர். சொல்ல ஆரம்பிச்சா சந்தி சிரிச்சிரும், பேச ஆரம்பிச்சா சந்தி சிரிச்சிரும். சீக்கியர்கள் ஒரு முறை இந்திரா காந்தியை சொன்னார், அதே வார்த்தையை நான் பிரயோகப்படுத்துற மாதிரி ஆகிடும். நிர்மலா சீதாராமனுடைய நாடாளுமன்ற உரை இன்றைக்கு ஊடகங்களில் வந்து கொண்டிருக்கிறது. அந்த அம்மையாருடைய கோரமுகத்தை பார்த்தால் தெரியும். நான் தமிழச்சி என்று சொல்லுகிறீர்களே, நாவுக்கூசாமல், உன்னுடைய தாய்மொழி தமிழா? தமிழுக்கு நீங்கள் செய்திருக்கிற தியாகம் என்ன? தமிழுக்கு நீங்கள் செய்திருக்கிற தியாகத்தை விட துரோகம் வேறொன்று இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை நமது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேட்கிற போதெல்லாம் RSS பார்ப்பனியத்தின் கோரமுகத்தை காட்டுவது மாத்திரமல்ல, உங்கள் இனப்பகையை கக்கிக் கொண்டிருக்கிற நிர்மலா சீதாராமன் அவர்களே, உங்கள் பூர்வீகம் அண்ணன் திருச்சியிலே இருக்கிற திருச்சி மாவட்டம், எனக்கு சொந்த மாவட்டம் திருமானூர், காமரசவள்ளி என்கிற ஒரு ஊர் இருக்கிறது. அந்த காமரசவள்ளியில் 250 ஆண்டுகளுக்கு முன்பு ராஜராஜ சோழன் வந்த பொழுது உங்கள் சொந்தக்காரி என்ன செய்தால் தேவடியா மானியம் என்று அந்த நிலத்திற்கு பெயர். உங்க தொழில் என்ன? நீங்கள் எங்களை பற்றி பேசுகிறீர்கள், வெட்கமாக இருக்கிறது. 10 ரூபாய்க்கு பாய்மாறி படுக்கிற பத்தினி பெண்களை போல நாடகம் போட்டால் ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்கணும்.
எனவே இந்த கூட்டத்தின் மூலமாக மத்திய அரசுக்கும் சொல்லுகிறேன், நிர்மலா சீதாராமனுக்கும் RSSக்கும் சொல்லிக் கொள்வதெல்லாம், எங்கள் தலைவர் நாகரிகமாக அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார். பெரியார் இல்லை, அண்ணா இல்லை, கலைஞர் இல்லை, தமிழ்நாட்டில் தமிழர்கள் உறங்கிக் கொண்டிருப்பார்கள் என்று நீங்கள் தூங்குகிற பொழுது தொடையிலே கயிறை திரிக்கலாம் என்று வேடிக்கை பார்க்கிறீர்கள். பெரியார், அண்ணா, கலைஞர் உருவத்தில் கழக தலைவர், திராவிட முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் இருக்கிறார். இந்தியாவில் இருக்கிற வெற்றிடத்தை கொண்டு வந்து கூட்டணியை உருவாக்கி 36 மாநில மக்களுக்கும், மொழிக்கும், மானுட சமுதாயத்திற்கும் 150 கோடி மக்களுக்கும் உரிமையை கேட்கிற ஒரே திராவிட இனத்தின் தலைவர், போராளி, கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் பின்னால் தமிழ்நாடு நிற்கும், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். அதுதான் எங்கள் ஒரே இலக்கு. அதற்கு உயிரையும் கொடுப்போம், தயாராகுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.